வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்கேன். வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ஏன் இது போல கோவம் எனக்கு வர வேண்டியது? எதுக்கு நீங்க இப்போ மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? என்ன காரணம்? ஒவ்வொருத்தருக்கும் கோவம். என் வேஷத்தை பார்த்தா உனக்கு சந்தன கட்ட வீரப்ப மாதிரி இருக்கு உனக்கு. ஹலோ சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு நீங்க பண்றதை பார்க்கும்போது ராமாயணத்தை ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ராமர் வனவாசம் போகும் பொழுது நீராடறதுக்கு குளத்துக்கரை போறாரு. இப்போ இந்த அம்பை குளத்து கரையில் குத்தி வச்சு உள்ள போய் நீராடுறாரு. நீராடிட்டு வெளியில வந்து அந்த அம்பை எடுத்து பார்த்தா அம்பல் ரத்தக்கரை. என்னடா சம்மந்தம்லாம் அம்பல் ரத்தக்கரை இருக்குன்னு இந்த குத்து இடத்த போய் பார்த்தா அங்கே ராமர் அம்புல அடிபட்டு ஒரு தவளை குத்துயிரும் கொலையுமா கிடந்துச்சான். இப்போ ராமர் கேட்டாரு, எப்பா இது மாதிரி என்னுடைய அம்பு உன்னை துன்புறுத்தி இருந்தா நீ ராமாயணை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ராமர் கேட்டாராம். அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், வேற யாராச்சும் எனக்கு துன்பம் கொடுக்கும் போதுலாம் நான் ராமான்னு உன்னை உன் பேரை சொல்லுவேன், ஆனா இன்னைக்கு துன்பம் கொடுத்தது ராமன் நீந்தேன், எப்படியா கூப்பிடுவேன்னு சொன்னிச்சான். அது மாதிரி வேற யாராவது ஒரு பப்புன்னு இந்த தப்பு மேல தப்பு பண்ணி கதையை கெடுத்து எடுத்து வச்சிருந்தா அரியர மாமாவை கூப்பிட்டு என்ன உங்க வேஷம் ஒரு ஆள் இப்படி பண்றாரு என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லலாம். தப்பு பண்ற தப்பு மொத்த தப்பும் என்னைக்கா சொல்லுவோம், அந்த தப்பை குறைச்சிக்குவிய என்னை அதுக்கு உடந்தை ஆக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆனா அப்படி நடக்கிற வாய்ப்பே இல்லை போல. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கதையை சொல்லாதீங்க. என்னயா? இந்த கதையை நான் சொல்லித்தான் வாங்கப்பட்டிருக்கேன். நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க திருந்தலையே. தப்பு பண்ற நீங்க பண்ற தப்பெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணா 1000 பக்கத்துக்கு தாக்கல் பண்ணலாம் போல. நீங்களா சொல்லிக்க வேண்டியது என்ன? நானே சொல்றேன், பாக்குற மக்களே சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. என்ன ஒரு வார்த்தை? தப்பு. நீ செஞ்ச தப்பெல்லாம் அடுக்கிறேன், அடுத்தடுத்து அடுக்கிறேன். அடுக்கியா பாப்பா? ஒரு தடவை ஆளுநர் போட்டிருந்தீங்கன்னா அதை கூட விடியா. வந்தாரை வரவேற்பது அன்பு, வந்தாரை வாழ வைப்பது நாட்டின் மரபு. அபச்சாரம் செய்தாலும் கூட அவங்களுக்கு நான் விபச்சாரம் பாருங்க, உபச்சாரம் செய்ய வேண்டும். உபச்சாரம் என்ன? என்னையா வந்த இல்லையா, பாடின இல்லையா, பேசின இல்லையா, என்னை பார்த்த இல்லையா, என்னையா செஞ்சிருக்கணும், என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்யணும்? வா அப்படி அங்கிட்டு போகணுமா? சொல்ல வேண்டியதானே. அங்கிட்டு போனா மட்டும் பத்தாது, என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும். என்ன வந்தீர்களா, பாடினீர்களா, பேசினீர்களா, என்னை பார்த்தீர்களா, தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்யணும்? வம்பா இருக்கு, என்னதான் செய்யணும்? போ அப்படி. வாஸ்து சரியில்லை போல. எந்த புறம் சென்றும் அந்த புறம் தங்களுக்கு யோசனை வரவில்லையோ அந்த புறத்துக்கே நம்ம போறது கிடையாது. போய் ஒரு வேலையும் ஆக ஒரு இடத்துக்கு போய் அசிங்கப்படுறது நீ போகாம இருக்கிறது நல்லது. அப்ப எந்த பக்கம் என்ன செய்யணும் தெரியலையா? நானே சொல்றேன், என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செஞ்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கான். அது நியாயம். செய்யலையே. நான் வாங்க வந்த 8000 ரூபாய் சம்பளத்துக்கு உன்னை மண்டியை போட்டு விழுந்து மூணமாக்கு. அனுபவம் என்ன, உங்க இது என்ன, உங்களை போய் இப்படி செய்ய சொல்லுவாங்க. சொல்லி விட்டியா? என்ன சொன்ன காதலை வாங்குங்க. விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அப்படியே அவசியம் இல்ல. வந்தோனே மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி வாருங்கள் அமருங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு வரவேற்பு கொடுக்கணும். சீசன் இல்ல, வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே. ஏற்கனவே அழுகி போயிருமா? ஒரு பேச்சு கூட வாங்கன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சு இல்ல. எதுக்கு இவ்வளவு திமிரு? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ திமிர்த்தனம் பண்ற சேர்த்தேன். ஒருவேளை நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வாய் இவ்வளவு பேசாது. அத்தனை சிறப்புக்குரியவன். என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அது அவங்களுக்கு மூலமா இருக்க உட்கார முடியாது, நிப்பாங்க. அதனால இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்க. படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அடிக்கும் கடவுள் சிவபெருமாள், மும்மூர்த்தியும் என்னை பார்த்தா நடு 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 நடுன்னு நடுங்குவாங்க. நடுங்குவாங்க. பனி பிரதேசமா இல்லையா, நடுங்கத்தான் செய்வாங்க. பனிக்காக இல்ல, என்னுடைய தன்மை என்னுடைய சிறப்பு அறிந்து என் மேல பயத்தினால. அவ்வளவு பெரிய ஆளியா நானு? நம்மளா சொல்லி கூடாது, பெரிய ஆள் பெரிய உலகமே சொல்லுது. என்கிட்ட யாரும் சொல்லல, நானே சொல்றேன். நான் தான் இந்த அகிலமே போற்றக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? சொன்னோனே சுவாமி தாங்களா அப்படின்னு பதறணுமே. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நாரதர் தானே. ஏன் நெல்லுதின கோழியாட்டை வரைச்சிக்கிட்டு அப்படியா? நாரதர்னா வேலை முடிவு வச்சு. அப்ப நீ ஒரு முடிவுல தான் இங்க கிளம்பி வந்திருக்க. முடிவுதா? எதுக்கு இவ்வளவு திமிரு? என்ன எது என்ன தெரியும்னு? சரக்கு இருக்கு இருக்குல்ல, ஏற்கனவே வந்தோடனே கொடுத்தாங்கல்ல, இப்ப மறுபடியும் ஒன்னதை கொடுத்தாங்கல்ல, குடிச்சிட்டு மண்ணாக படுத்துக்க. யாரு எனக்கு சரக்கு கொடுத்தது? அந்த சரக்கு இல்லையா? அந்த அந்த சரக்குல வீட்லயே நீ வாங்கிட்டு வந்திருக்க. வேற என்னையா சொல்ற? தண்ணி அடிக்கலாம் இல்லையா? இல்லையா? அதல்ல சத்தியம் பண்ணுங்க,
சத்தியம் பண்ணுங்க. ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. இப்ப இல்ல. சரக்கு என்றால் அறிவு சரக்கு, விவர சரக்கு. என்ன தெரியும்னு என்ன தெரியும், என்ன தெரியும்னு என்னையா வேணும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டம், ரசி, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு, என்ன வேணும்? என்னுடைய இந்த உருவத்தை மதிக்காம, என் கதாபாத்திரம் மதிக்காம, எப்ப நீ இவ்வளவு பேசவே இவ்வளவு சவடாலி மண்ணியும் வா, இன்னைக்கு நீ நான் போட்டு பாத்துக்கிறோமா? வா, இவ்வளவு தைரியம், இவ்வளவு திமிர்தனம் பண்றீல. 2ல 1 தொடு, 2ல 1 தொடு. எதுக்கு? ஏன் பயமா இருக்கா? சொல்லு, அப்ப தொடு. இது எதுக்குயா? தொடுறதுக்கு என்ன பயம் உனக்கு? தொடுறதுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்ன வெடி உண்டா வச்சிருக்கேன் வேற இல்ல? தொடியா. இங்கி பிங்கி பாய் படியா. ஆனா உண்மையில உன்னை பாராட்டுறேன். உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா வாடா ராமாயணம் பேசி பாத்துக்கோம்னு. எப்ப நீ ராமாயணத்தை தொட்டியோ வா, 2 பேருமே ராமாயணம் பேசிக்குவோம். நான் எப்ப ராமாயணம் பேசுவோம் சொன்னேன்? நான் எப்ப சொன்னா? ஏய், இது மகாபாரதம், இது ராமாயணம். லூசு, இது ஆள் காட்டி வரல, இது பாம்பு வரல. மூதேவி, அது எனக்கு தெரியாதா? நான் மனசுல இது ராமாயணம்னு இது மகாபாரதம் நினைச்சிருந்தேன். நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஒரு பாம்பு மாயா. இப்ப பயமா இருந்தா விடு. பயமெல்லாம் கிடையாது. அது பேசுறது புராணம், இதிகாசம், இலக்கியம் நட்டு கிழிச்சு விடுவாரு அவரு. புராணம்னா என்னன்னே தெரியாது உனக்கு. முதல்ல பேசுமா? புராணம் எத்தனை? புராணம் எத்தனை இருக்கு? அத்தனை. ஏய், இதுக்கு இது பதிலா? அது பதில் தான். அதானே, எத்தனை இருக்கு அத்தனைனா அது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல? பொருந்துல. சரி, பொருந்திருச்சு விடு. எத்தனை இருக்கு? சரி, அப்ப நீ நினைக்கிற இதெல்லாம் ஒரு கேள்வியான? வா, புராணம் 18 பச்சை பிள்ளை கூட தெரியும். இது அப்பா புராணம் 18 எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு சொல்றான் பாத்தியா? அவன் தான் அறிவாளி. பேசி பாத்துக்குமா? முட்டுவோமா? வா, பிரம்மபுராணம், பட்டபுராணம், பவிஷ்யபுராணம், பராகபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம், கூர்மபுராணம், பிரம்மாண்டபுராணம், பிரம்மணிகை, வைவபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கருடபுராணம், கந்தபுராணம். எதுக்கு அப்ப குண்டியா காமிச்சிருக்கீங்க? குண்டியா பார்க்க சொன்னாங்க அப்படின்னு பெருசா தெரியலையா? இங்க வா, தேவையில்லாத இதெல்லாம் உனக்கு. இது இப்ப நான் அப்படி நான் நின்றேன்னா நீ என்ன செய்யணும்? நான் சொன்ன புராணத்தின் பேரை சொல்லணும்னு அர்த்தம். இப்பதான் சொன்னேன். நான் சொன்னையா? நான் சொன்னேன். நெஞ்சடக்க நான் சொன்னேன். நான் குஞ்சடக்க சொன்னேன். அப்ப நான் சொல்லும் பொழுது நீ சேர்ந்தா சொன்ன சொல்லிட்டானே. அப்ப மறுபடியும் சொல்லு. வா, பிரம்மபுராணம், பத்தபுராணம், பவிஷ்யபுராணம், பவிராணம், பாவனபுராணம், மத்தியபுராணம் சொல்லு. ஏயா முக்குற? ஏயா நக்குற? சொல்லு, தெரியுமா தெரியாதா? என்னை போட்டு பாத்துற பண்ற. நான் வாங்குற சம்பளத்துக்கு இப்படி போன் நானே எல்லாம் குடும்பம்யா. ஏய் ஏய், இப்ப எதுக்கு நீ குதிக்கிற? சொல், இத்தனை அழுத்தி சொன்னது நான். நீ 10 மணில இருந்து என்னமோ நீ பண்ணிக்கோ. எப்ப வேணா வரையா? புராணம் தானே பிரச்சனைன்றா? வா, புராணம் வேற. எப்ப நீ ராமாயணத்தை தொட்டு என் தன்மானத்தை நீ சீண்டியோ ராமாயணம் பேசுவோம். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? வச்சிருக்கியா? ஆமா. எத்தனை? ஒண்ணுதான். முகர கட்டையில பாருங்க, முகர கட்டையில ஒண்ணு வச்சது நீ ஆட்டிக்க தெரியா? எல்லாருமே ஒண்ணு வச்சுதான் ஆட்டி இருக்காங்க. ஏய், வெறும் ராமாயணம் ஒண்ணுதானே இருக்கும்டா? ராமாயணம் ஒண்ணுதாயா? இதுதான் நீ என்னை விட சின்ன ஆள் இருக்க அர்த்தம். என்ன? ஏன்னா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆனா என்னிடத்துல மொத்தமாக 7 காண்டங்களை வைத்திருக்கிறேன். யாரியா பெரியல? பேத்து 7 காண்டமா? 7 வச்சிருக்கேன். மக்களே நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. நீங்க தான் நிறைய பேர் ஏமாத்திருக்கீங்க. உன்னை யார் ஏமாத்துறது? காளையர் கோயில வச்சுக்கிறேன். போய் இந்த காளையர் கோயில நம்ம காளையர்ல நிக்கிறோம். கோயில் வாசல்ல மெடிக்கல் ஒன்று இருந்துச்சு. தையல் நம்மளை ஏமாத்தி விட்டான். என்னாச்சு? ஏன் என்ன மருந்து பாட்டில் எதுவும் வாங்கி தப்பா வச்சுக்கிட்டியா? 40 ரூபா கொடுத்தேன். 3 தான் கொடுத்தேன். 3 கொண்டு 7 காண்டம் கொடுத்துருக்கேன். ஏய், மொத்தம் 7 காண்டம் இருக்குதுப்பா. 3 காண்டம் தான் கொடுத்தாங்க. ஏய், 7 இருக்கு. எவ்வளவு வாங்கினா? 40 ரூபா. முகர கடை பையா 40 ரூபா அப்படிதான் இருக்கும். ஒரு காண்டம் மட்டும் 680 ரூபா. அவ்வளவு காஸ்ட்லி எந்த காண்டம் இல்லை. ஏன்? நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒருத்தரையும் அவ்வளவு காஸ்ட் கிடையாது. உனக்கு தெரியும், விடு. நீ கேளுக்கு. சரியா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த அளவு ரேட் கிடையாது. நீ காலையில வாங்கின. ஆனா இதை வாங்குவதற்காக நான் மதுரை முழுக்க அலைஞ்சேன், திருச்சி முழுக்க அலைஞ்சேன், கரூர் முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு காண்டம் வாங்குறதுக்கு தான். என்ன கேட்க வேண்டியதானே? ஏன் மாமா எனக்கு ஒரு காண்டம் வேணும் கேட்க வேண்டியதானே? எப்பவுமே பேக்கலாம் 4 கிடக்கும் ஸ்பேர். புரியலையே? ஒன்று வாங்க கொடுத்துட்டு போறேன். ஒன்னிட்ட இருக்கிறது என்னத்துக்கு நான் வாங்க போறேன்? பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன். அதுக்கு என் பிள்ளை பேர் என்ன? என் உங்க கஞ்சத்தை அந்த கழுவில ஏன் அது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் தருவாது.
உங்க பாட்டை வச்சிருந்த தாத்தா கிழிச்சு வருமையா? கிழிச்சு வச்சு பத்திரமா ஒட்டு போட்டு மடிச்சு வச்சிருக்கேன். அதை போய் ஒட்டு போட்டு எதுக்கே அசிங்கப்படுத்துறீங்க? வழக்காயுது போய் கூட வாங்க முடியல உங்களால. ஏழு அப்படி வைக்க கூடாது. அத்தனை சிறப்பானது. பூஜை வைத்து 6 கால பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். பூஜனம் பாத்ரூம்ல எரியற கூட விட்டு பூஜனம் பாத்ரூம்ல எரியறியா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு அறிவுள்ள எவனாச்சும் பாத்ரூம்ல எரியவானாயா? அறிவு வேணா? புத்தகமா? புத்தகமாவா? புத்தகம் தான். காண்டம்னா புத்தகம் தானே. அங்கே 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 இழுங்கிறிய காண்டம்னா புத்தகமா? ஆமையா. பாலகாண்டம், அயோத்தியா, அங்கே அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். உத்தரகாண்டமா? ஏன் என்னாச்சு? நான் அந்த உத்தரகாண்டமாக்க குத்துறன்னு தெரியும். ராமாயணம் முழுசா படிச்ச கேள்வி கேட்டா சவுடால பண்ற. ஹலோ படிச்சிருக்கேன். ராமாயணம் படிச்சிருக்கியா? கேள்வி கேட்கலாமா? நீ இவ்வளவு வாய் பேசுனதுக்கு உன்கிட்ட ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு நீ நியாயமா சரியா பதில் சொன்னா உன்னை நான் மேடையில் அப்படி பேசுனதுக்கு பகிரங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போயிடுறியா? சவாலுக்கு தயாரா? கையை வரங்கட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புனா ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேருமே வனவாசம் சென்றார்கள். வனவாசம் செல்கின்ற பொழுது அங்கே குறுக்கே ஒரு ஆறு ஓடியது. ஆற்றை கடக்க உதவினான் குகன் என்று சொல்லக்கூடிய வேடன். அப்படி குகன் கடக்க உதவியதால் ராமன் சொன்னாரா, உன்னை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றேன். பிறக்கும் போது நாங்கள் 4 ஆனோம், உன்னோடு சேர்த்து 5 ஆனோம்னு தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டார் ராமர் குகனை. அந்த வார்த்தைக்கு மதிமயங்கிய குகன் ராமனுக்கு பரிசு பொருள் கொடுத்தான். உன்னா 2 பொருள் கொடுத்தான். என்ன தெரியுமா? மீனையும் தேனையும் கொடுத்தான். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், ராமாயணம் நீ படிச்சிருக்கல? ராமர் அசைவம் சாப்பிட்டதா கதை இருக்கா? கதை இருக்கா? இல்ல. மீனுக்கு தேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்படி எந்த சம்பந்தமும் இல்லாத பொழுது ராமாயணத்தில் ராமபிரானுக்கு அந்த குகனாகப்பட்டவன் எதுக்காக மீனையும் தேனையும் கொடுத்தான் சொல்லு. இதுக்கு மட்டும் நீ சொல்லிவிடு. நீ பெரிய ராமாயணத்தை பெரிய அம்மா கொடுக்க ஒத்துக்கிறேன். வா. கதை பேசினா பேசித்தான். காமெடி நகைச்சுவைக்கு இதை பேசுறது வேற. நீங்க இடத்துக்கு வந்துட்டீங்க, நான் பேசித்தான் ஆகணும். பேச கேட்டிருக்கேன், பதில் சொல்லிய. பெரிய பெரிய சாலமன் பாப்பையா அவர் போய் பேசி விடுவாரு. சரி பதில் சொல்லு. பேசு. முதல்ல ராமன் ஏன் வனவாசம் போனான்? கைகை சொன்னதுனால. அங்கதான் வரணும். கைகை சொல்றா, ராமா நீ காடாளனும்டா, ஏன் மகன் பரதேன் நாடாளனும்டாங்கிறா. இங்கதான் புரியணும். எப்ப கைகேயி ஏன் மகன் பரதன் நாடாளன்னு சொல்றாளோ அப்பதான் ராமனுக்கே தெரியுமா நம்ம அம்மா கைகேயி இல்லையா. ராமாயணத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கைகேயி பரதனை என் மகன் சொல்லிட்டு ராமனை வெறுமனை நீ காட்டு சொல்லும் பொழுதுதான் அப்ப என்ன பெத்த தாய் நீ இல்லையான்ற ஒரு அதிர்ச்சி. உண்மையில நல்ல விஷயத்தை பதிவு பண்ணி, நீ எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். அவ கைகேயி சொல்றா, ராமா நீ 14 வருட வனவாசம் செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். அப்பதான் சொல்றான், பூலிவெங்கானினில் புண்ணிய துறைகளாடி தாளிரும் ஜடைகள் தாங்கி நீ போய் 7 ஆண்டில் வாய் என்று இயம்பனன் அரசன் என்றான்னா. என்ன கவிலான்னு சொல்ற? படிச்சிருக்கான், பேசுறது இல்லை, அவ்வளவுதான். பேசுற மாதிரி ஆளுங்க வர்றதில்லை. பரவாயில்லையா? நானும் சிரிப்பாவே போயிடுறது. எதுக்குடா வம்புன்னு. இன்னைக்கு பேசுற மாதிரி ஆள் வந்திருக்கீங்க, அதனால பேசுறேன். என்னை ஆச்சரியப்படுத்திட்டீங்க. பதில் சொல்லுங்க. அப்போ 7 ஆண்டில் வாவென்று இயம்பனன் அரசன் என்றான். அரசன் சொன்னா நீ ஏன் சொல்ற? ஏன் எங்க அப்பா சொன்னாத்தான் போவனா? ஏன் உன் மேல எனக்கு மரியாதை, உன் மேல பாசம் இல்லையா? நீ சொல்லு, நான் போறேன். அதுல பாருங்க, அப்பான்னு கூட சொல்ல, இயம்பனன் அரசன் என்றான். அரச கட்டளைடாங்கறா. என்ன அரசன்னா உனக்கும் உங்க அப்பாக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றவர நீ சொல்லுமா, நான் போறேன். போறமா போனா ஆடை ஆபரணங்கள்லாம் கழட்டி வச்சான், மர உரி தரித்தான், வனவாசம் போறதுக்கு தயாராகிட்டான். நியாயம். அவன் வனவாசம் போறதுக்கு நியாயம். கையை சொன்னா அவன் போறான், அது ஏத்துக்குருவோம். இந்த சீதை என்ன மயத்துக்கு போறான் காட்டுக்கு? நான் கேட்குறேன். அவன் மூடிக்கிட்டு மாமனார் கஞ்சியா. இப்பதானே உன்னை பாராட்டினேன். கூறக்கிட்டே பாரு, சீதை என்ன மயத்துக்கு போனான்? அவன் ஏயா போனான்? அவனை தானே போக சொன்னாங்க. அவன் முன்னாடி போக சொன்னாங்களா? சீதையை போக சொல்லல. அவன் மாமனா மாமியாக்கு கஞ்சியாச்சு ஊத்துட்டு பேசாம இருக்கலாம்ல. நீ கேட்கறதெல்லாம் சரிதாயா. போனானே ஏன் ராமன் இருக்கு மட்டுமே சீதை கயோத்தி புருஷன் சரி கொண்டாடி போனா உனக்கு என்ன பஞ்சாயத்து இதுல? சரி ரைட், அதோட நீ நியாயம். கதைக்கு வா. அதோட நியாயம்
புருஷன் ஒரு கடந்தா பொண்டாட்டிக்கு சொர்க்கம் போயிட்டா. சரி ரைட்டு, அவள் போயிட்டு போகிறான். அவள் போனதில் கூட எனக்கு ஆட்சேபணம் இல்லை. இந்த லட்சுமணே என்ன மயிருக்கு போகிறேன் நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், இதுல என்ன உனக்கு என்ன பிரச்சனை போனதுல? 14 வருஷம் அவங்க போய் நிம்மதியாக புருஷன் முன்னாடி காட்டுக்குள்ளே கூட என்கிட்ட இது பண்ணிட்டு சந்தோஷமாக வந்திருப்பாங்க. ஏய், இவன் கூடயே போயிட்டு 14 வருஷம் தூங்காமல் சாப்பிடாம அவங்க என்னும் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? ஏய் உன் சௌரியத்து கதை சொன்னா கட்டுப்பாயிரு மத்துக்க. எதுவும் செஞ்சு விடான்னு பாக்குறக்காம போனேன். இவன் ஒருவன் 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கின்றாலோ அவனாலதான் எந்திரிச்சு இதை கொல்ல முடியும். அதுக்காக தூங்காம இருந்தேன். அண்ணன் செஞ்சு விடுவான்னு பாக்குறக்காக தூங்காம இல்ல. உனக்கு தேவையில்ல, நீ கதைக்கா என் கேள்விக்கு பதில் சொல்ல முதல்ல. அது ஒரு கதை இருக்கு, ரைட். அது அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். சரி போயிட்டேன். 3 பேரும் போறாங்க, அவ்வளோதான். அப்படி போறாங்க, அப்படி காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ குறுக்க ஒரு ஆறு ஓடு. அந்த ஆத்தை கடந்து ஆறுனா நதி பேரு ஆறு. அதெல்லாம் சொல்ற என் தாய் என் மகன் பரதன் அதெல்லாம் சொல்றீங்களா? போன ஆத்துக்கு பேரு சொல்ல பண்றீங்களா? ஆத்துக்கு பேர் சொல்லு. என்ன ஆறு? என்ன ஆறு? என்னார்லையா 66 கூட வச்சுக்க. 66 வச்சுக்குவா. ஆற்றுக்கு பேர் என்னப்பா? ஓடுதல் தென்மண்ணை தாமிரபரணி பாலாறுன்னு ஆறு ஓடுதல்ல, அது மாதிரி அங்க ஓடுன ஆறுக்கு பேர் என்ன? ஒரு ஆறு தாயா. அதெல்லாம் முடியாது. அது என்ன ஆறு? ஆறுதான் சொல்லு. யமுனை யாருன்னு சொல்லிட்டு போ. சுதாரி பாடு அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு. வேற ஆள்கிட்ட ஓட்டுக்கணும். என்ன ஈழு போறியான்னு பார்த்தேன். சுதாரி பாட்டுக்கிட்ட அது யமுனை இல்ல, அதுதான் சரையு என்று சொல்லக்கூடிய ஆறு. சரையு நதி, சரையு ஆறு போகுது. அதை கடக்கணும். இப்படி பாக்குறாங்க, கரையில் நிக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா ராமனுக்கு நீச்சல் தெரியாது. ஏன்னா நீரினால் சிறு துன்பமான வரக்கூடாதுக்காக தசரதர் ராமனுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்கல. சரியா? அதனாலதான் சீதையை மீட்பதற்காக இலங்கையை நீந்த கூட ராம முயற்சி பண்ணல, பாலாமச்சுதான் போனாரு. சரி, பொய் சொல்ல மாட்டேன். இதுல என்ன வேடிக்கைன்னா, அவன் லட்சுமணன் இருக்கான்ல, அவனுக்கு முங்கு நீச்சல் தான் தெரியும். என்ன நீச்சா? முங்கு நீச்சல் அப்படின்னா முங்கிய போறோம். அது வந்து லட்சுமணன் தெரியுமா? ஆமா. அவன் எங்கேயும் நீந்திர மாதிரி கதை இல்லையே. முதல்ல லட்சுமணருக்கு முங்கு நீச்சல் தெரியும்னு எந்த ராமாயணத்திலும் போடல. உன் சௌரியத்துக்கு சொன்னா நல்லா தெரியாது சொல்லி தெரிஞ்சு வச்சா. ராமாயணத்தை எந்த இடத்துலயும் லட்சுமணன் முங்கு நீச்சல் ஓட்டான்னு கதையே இல்ல. அதான் நீங்க படிச்ச லட்சணம் அவ்வளவுதான். ஏய், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரி விடியா, கம்பராமாயணத்துல இருக்கா? இல்ல. ஒட்டகுத்த ராமாயணத்துல இருக்கா? இல்ல. வால்மீகி ராமாயணத்துல இருக்கா? இல்ல. அப்ப யார் எழுதின ராமாயணத்துல லட்சுமணருக்கு முங்குனி சரி எழுதிருக்கு? அப்படி கேளுங்க, கேளுங்க. யார் எழுதுனா? இது ஆங்கில கவிஞர் எழுதியிருக்காரு. ஏன் தமிழ்ல ஆளு இல்லைன்னு ஆங்கிலத்தில் எழுதினாரா? அவங்க மொழிபெயர்த்தான். யாரு? ஜியு போப்பா. அவர் இன்னும் ராமாயணம் எழுதுறே. அவர் இல்ல, வேற ஒரு கிங் லூயிஸ்ன்னு ஒருத்தர் இருக்காப்ல. யாரு? கிங் லூயிஸ். கிங் லூயிஸ் அப்படின்னு ஒரு கவிஞர். அதுல 255வது பக்கத்துல எழுதியிருக்காப்ல. எதுக்கு அவர் சிரிக்கிறான்னு புரியல. தெரியல, அவங்கள தான் கேட்கணும். அப்படி ஒரு ஆளா இருக்காரு. இருக்காப்ல. கிங் என்ன லிவிஸா? கிங் லூயிஸ் 255 பக்கம் அதில் இருக்கு. சரி, நான் தெரிஞ்சுக்கிறேன். போய் படிங்க. இதில் என்ன இன்னொரு வேடிக்கைன்னா, சீதர் கால அவளுக்கு கடப்பார் நிச்சயம் தான் தெரியும். ஏய், சீதர் எங்கேயா கடப்பார் நிச்சயம் போடுவானா? கதை எங்க இருக்கு? இப்பெல்லாம் எந்த ராமத்தையும் இல்ல. ஒரு இடத்துல கூட சீதை நீச்சல் அடிச்சதா கடப்பார் இந்த கதை இல்ல. நீ போய் சொல்ற. இருக்கு. யார் எழுதுனா? மார்போயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. மார்போயிஸ். மால்போயிஸா? மார்பீஸ். ஏன்னா வாயில நுழையிற இவங்க யாரு? முதல்ல ஆங்கில கவிஞர்கள். ஆங்கில கவிஞர்களா? இவங்களை நான் பார்த்தது இல்லையே. பார்க்காம இருக்க வரைக்கும் நல்லது. ஏன்? பார்த்தீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க, பிடிச்சிக்குவாங்க, கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. நாளைக்கு அவங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ வேண்டாம், ஒன்னு தொத்துனா விட மாட்டாங்கயா. யார் அவங்க? அவங்களை கலட்டி வர்றதுக்கு நான் படுற வாடு பெரும்பாடா. சரி, அவங்களை பத்தி பேச வேணாம், நீங்க கதைக்கு வா. இதுல என்ன கொடுமை ஆகி போச்சுன்னா, 3 பேர் இந்த நிலைமையில் இருக்கும்போது கடக்க முடியல, ஆச்ச கடக்க முடியல, தவித்து வர்றான். குகன் வந்தான், ஓடத்தை ஓட்டிட்டு வர்றான். பாட்டா பாட சொன்னாங்க. வந்து என்ன செஞ்சான்? வர்றேன். வரும்போது ராமர் சொல்றார், குகனே எங்களை அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயா? பிரபு, தங்கள் திருப்பாதம் படவுக்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கூட்டிட்டு போறேன். அவன் குடிலில் குண்டாய் உட்கார வச்சான். நீங்க சொன்ன மாதிரி அந்த குகன் அந்த வனத்திற்கே அதிபதி. அவன் நினைச்சிருந்தா மலர்களை பறித்து கொண்டு வந்து ராமன் பாதத்தில் போட்டுக்கலாம். இல்லை என்றால் பழங்களை கனிகளை கொண்டு பறிச்சு வந்து ஒரு சபரிச்சு காட்டி எப்படி ராமனுக்கு கனியை கடித்து கொடுத்தாலோ அதுபோல் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லாம மீனையும் தேனையும் கொண்டு வந்து கொடுத்தான்னா ஏன்? ஏன்?
அதைத்தான் கேட்குறேன். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா டேய் டேய் அதைத்தான் கேட்குறியா? உத்துனே இதைத்தானே அப்ப நான் கேட்டேன். நீ நம்ம கதை சொல்ற மாதிரி வந்துட்டு திருப்பி என் கேள்வி எனக்கே திருப்பி விடுற. நாங்கள் திருப்பி விடுறோம்னா காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்? நாங்கள் யாரும் சாதாரண மனிதர்கள். ஆமா இல்லையா? நாங்கள் ராமாயணத்தை படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா ராமாயணம் யாரால் உருவாச்சு? உருவா காரணமே நான் தானே. வால்மீகின்ற ஒரு மிகப்பெரிய ரச்சகன் என்ற திருடன் வால்மீகியை மாத்தி நாரண முடிவு நார முடிவு ஆரண கவிதை செய்ய அறிந்த வால்மீகி எழுத வச்சது நான் தானே. அப்ப எழுத வச்ச உங்களுக்கு மீனையும் தேனையும் ஏன் கொடுத்தான்னு தெரியுமா? தெரியாது. கதை படிச்ச உனக்கெல்லாம் தெரிகிறப்ப கதைக்குள்ள இருக்க எனக்கு தெரியாதா? சொல்றேன் கேட்டுக்க. ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த மீன் இருக்கும் போல ஆழமானதாகவும், ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த தேன் இருக்கும் போல உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்று சத்தியத்தை சொன்னான். ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு தேனருக்கு உனக்கும் போன்று உயரமாகும். ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு மீனருக்கு இடம் போல ஆழமாகும். இப்ப இதைத்தானே நான் சொன்னேன். நீ புதுசா சொல்ற மாதிரி அதே சொல்லிக்கிட்டு இருக்க. வித்தியாசம் இருக்குல்ல? இப்ப நான் சொல்ல நீ சொல்ற என்ன வித்தியாசம்? என்ன இது கூட தெரியல. ஒரு வித்தியாசம் இல்லையே. நீங்க சொன்னது வேற, நான் வேற. எப்படி சொன்ன? எங்க நீங்க சொல்லுங்க. ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு மீனருக்கு. அத இப்படித்தானே சொன்னீங்க? எப்படி சொன்னேன்? ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு வந்துருச்சா இந்த வித்தியாசம்? ஐயா, இந்த ராமா இந்த ஒரு இழுவை வந்து உனக்கு குத்துறானே தெரியும். இது ஒரு வித்தியாசம். என் தொண்டை தண்ணி போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க. அதான் என் வேலையே. இப்படி ராமாயணம் தானே பஞ்சாயத்து. ராமாயணம் வேணாம், மகாபாரதம் பேசுவோம். ஐவருக்கு மனைவியாக அழியா பத்தினியாக வாழ்ந்தாலே பாஞ்சாலி. வா, பாஞ்சாலி சரித்திரத்தை பேசுவோமா? பாஞ்சாலி பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்? அக்கா அவர் பொம்பளை அவெல்லாம். ஏய், என்னையா திரௌபதியை பண்ணு மிகப்பெரிய ஒரு தெய்வமா உருவானாயா பாஞ்சாலி? நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? அவளுக்கு எத்தனை புருஷன்? 5 பேரு. அவ பத்தினியா? ஏன்? சரி, மகாபாரதம் அதைத்தானே சொல்லுது. மகாபாரதம் சொல்லு, மயிரை புடுங்க, எனக்கு தேவையில்லை. எங்க நாட்டுல நீ அடிக்கடி மைண்ட் வாசன சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. பொழந்துறியா பொழந்தோன்னு? நான் உண்மையை சொல்றேன். ஏன் அப்படின்னா பாஞ்சாலி மேல ஒரு கடுப்பு? எங்க நாட்டுல பிள்ளைய ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழுது. ஆமா, அதான் பத்தினி. ஏதோ 1 2 ஏதோ செழிப்பாயிருச்சு, சரி தப்பாகி போச்சுனாக்கா தேவடியா அவசரம்னு பேசுறாங்க. இவ 5 புருஷனை வச்சிருக்கா, இவ பத்தினியா? என்ன அது நியாயம்? அடுத்த பிறகு 5 பேரு, அது கூட நீ ஒருத்தன் தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி விடு, உனக்கு பாஞ்சாலி தான் வேணான்ற. வா, சிலப்பதிகாரத்தை வெளியிடாரே அன்று தனி ஒரு சரித்திரம் உருவானாலே மாதவியின் மகள் மணிமேகலை. மாதவி பேசலாம். மாதவிய மணிமேகலை. மணிமேகலை மணிமேகலை நம்ம உள்ள அது வேற. மாதவி அவ மாதவி கலை மூதேவி. அவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு. ஏன்? அவ என்னையா பொம்பளை? அவ மாதவி பண்ண நியாயமையா? என்ன அப்படி தப்பு பண்ணா? கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம் பண்றாங்க. ஆமா, கேட்டுங்க. கண்ணைக்கு 5 வயசு கையில மாம்பழத்தை கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. அங்க டான்ஸ் ஆட போனோம். ஆமா, அப்படி சொல்ற. அங்கே நடன மாதாக சென்றாள். ஆடல் பாடல் போயிருக்கா. முண்டை போய் ஆடிட்டு காசு வாங்கிட்டு போனோம்ல. ஆடி விட்டு அவன் அந்த கோவலன் சைஸா நல்ல கோவலம் இல்லப்பா, கோவலன். அதான் கோவலன் நல்லா இளவட்டமா இருக்கான. அவனை தள்ளிட்டு போய் 12 வருஷம் வச்சு சாரை பூரா உறிஞ்சு விட்டு அப்புறம் சக்கை அனுப்பிச்சி விட்டாக்கா. அவள் கண்ணை என்ன பண்ணுவா பார்த்தா, என்னங்க இப்படி வந்திருக்கீங்க, என்ன நம்ம செய்யறது புறாத்தையும் இது வந்துட்டு அனுப்பிச்சு விட்டா அப்படின்னு. நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு. வறுமை இப்படியில இருக்கா, என்னங்க இப்படி வறுமையில இருக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படின்னு வந்து கண்ணையை கேட்குறா, என்ன மாமா இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. என்னன்னு தெரியலம்மா, 12 வருஷம் அங்கே இருந்து ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? என் வறுமையை போக்க நினைக்கிறேன், முடியலமா. அந்த வறுமைன்னு சொல்லியா? அதெல்லாம் பேசுறேன். ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, ஏதாவது மாத்திரையாவது வாங்குங்க. மாத்திரை வாங்குறாங்களா? சொல்கிறேன். எங்கே மாத்திரை வாங்க கதை இருக்கு உனக்கு? இரியா பேச அப்படியா நீ? அப்புறம் மாத்திரை வாங்க போனால் காசு இல்லை. அப்பதான் கண்ணகி சொல்றா, சரி மாமா இந்த சிலம்பை வச்சு சண்டால பாவி தர்த்திரியானே சிலம்பை ஊத்துறதுக்கு மாத்திரை வாங்க கொடுத்தாவ. இதுல வேற ஒன்னே நம்பி கோவலம் நடத்தவர் நடிச்சு தொலைஞ்சிட்டானே. சிலம்பம் பேச விடுறாப்ல. சிலம்பை வச்சுட்டு போ மாமா, ஒரு 100 பவர் மாத்திரை ஒன்று வாங்கிக்க, பார்த்துட்டு ஒரு சத்து மாத்திரை வாங்கிக்க. என்ன மாத்திரை? என்ன மாத்திரை? 100 பவர் மாத்திரை ஒன்று வாங்கிட்டு சத்து மாத்திரை. 100 பவுனா? அப்படின்னா 100 பவரியா? அது உனக்கு தெரியாதியா? இனியா எனக்கு புரியாத பாசையா நீ பேசிக்கிட்டு இருக்க. யூஸ் பண்ணாலுக்கு தான் தெரியும். அது ஒன்று வாங்கிட்டு சத்து மாத்திரை ஒன்று வாங்கிக்க மாமான்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் போயிருக்கேன். இங்கே கிடைக்கல இருந்தால் மதுரைக்கு வந்திருக்காங்க நேராக மாத்திரை வாங்க. இப்போ வந்து மாத்திரை வாங்கணும் மதுரைக்கு வந்தாங்க. அந்த மேட்ரு தான். அப்போ சிலம்பம் முகரக்கட்டையில பாருங்க எவ்வளவு பெரிய சிலப்பதிய கதையை மாத்திரை வாங்க மதுரைக்கு வந்தாங்க. பேச முடியா? எப்படியா நீ சொல்ற கதை? சிலப்பை வித்துட்டு மாத்திரை வாங்க போகும்போது அங்கே உட்காந்து அவங்க அந்த மாத்திரை பிளாக்ல விற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிலம்பம் பிடிச்சி இவனை போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ போட்டு அப்போ இவ கண்ணை இவனதே பெரிய தப்பு. என்ன இவங்க குடும்ப பிரச்சனைன்னா அது இவங்க குடும்பத்தோடு முடிச்சிருக்கணும். மதுரை வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதை எப்படி எரிக்கலாம் நான் கேட்குறேன்.
நீங்க குடும்பத்தில் ஒன்றும் கோவலனை பிடிக்கலன்னா அந்த மாதவி பிடிக்கும், மாதவி வச்சிருக்கலாம், அந்த மாதவி வீட்டில் ஆத்தாப்படம் வச்சிருக்கலாம். டக்குனு போய் நேராக மதுரை இருக்கிறதுக்கு இந்த கண்ணைக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? இவ்வளவு பஞ்சாயத்து உனக்கு அந்த பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமான பஞ்சாயத்தா தெரியுதா? ப்ராப்பர்ட்டி நீ சொன்ன கதை எனக்கு பிடிக்கல. எனக்கு மாதவி பற்றி வேணாம், நம்ம மொத்தமா பேசுவோம். சிலப்பதிகார மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் மொத்தமா பேசுவோமா? பெருசு டைம் பத்தாது. நேரம் ஆயிடுச்சா? சுருக்கிறேன். சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், ஐஞ்சிறு காவியம் பேசுமா? அது சின்னது நமக்கு சரியா இல்லை. அப்ப சின்ன சரியா தானே இருக்கான். இல்ல அது என்ன காட்டில் ரொம்ப சின்னதா இருக்கு. அது வேணாமா? வேற பேசுவேன். திருமுறாட்டப்படி, புடநாட்டப்படி, சிறுபாநாட்டப்படி, பெருமாநாட்டப்படி, மதுரை காட்சி, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளி, மணிவிடுகிறார் என் நிலவாடி சொல்லக்கூடிய 10 பாட்டு பேசுவோமா? பேசுவோம். வராது. என்ன வராது? 10 பாட்டு வருது இருக்கு தலைவா. நான் நிரூபிச்சு விடுவேன். எப்படி நிரூபிப்ப? வெற்றி எனக்கு தாப்பா கிடைக்கும். இவ்வளவு பெரிய இலக்கியம் வாய்ந்த மதுரை இந்த பாண்டியன் மண்ணில் நின்றுக்கிட்டு நீ 10 பாட்டு வரலன்னா தப்பு இல்லையா? 10 பாட்டு வராதியா? 10 பாட்டு இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, இங்க இவ்வளவு பேர் தாய்மார் உட்காந்துருக்கேன், எனக்கு சாட்சிக்கு எனக்கு அவ்வளோ இருக்கா, அது போதும். தாய்மார்களுக்கும் 10 பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களோட புறம் கேட்டு பாத்துக்க. என்ன கேட்க சொல்ற? எத்தனை தண்டி பாவடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் ஒரு பாவாடைக்கு. கொலகார பாவி. என்னத்தா யோ என்னத்தா உண்மைதானதா? 8 பாட்டுக்கு மேல பாவாடை. யோ எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டு தான் பாவாடை. கொரக்கட்டையில பாருங்க 10 பாட்டு அது இல்லையா? சங்க இலக்கியம். சங்க மறைக்கு தான் பாவாடை சரியா? நல்லா கேட்டுங்க. 2 பாட்டு 4 பாட்டு இருக்கு. ஆனா 8 பாட்டு தான். 8 பாட்டுக்கு மேல பாவாடை கிடையாது. யோ பாவாடைக்குள்ள பாட்டு இல்லையா? 10 பாட்டு திருமுருகாட்டப்படி பொருளாட்டப்படி அது அது வேணாம் பிடிக்கல விடுவா. நச்சனை, குறுந்தொகை, ஐங்குறோல், 10 பரிபாடல், கலித்தொகை, அகநாடல், புறநாடல் 8 தொகை தெரியுமா? நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா? நானா பேசுறேன். ஜெயராஜ் பாத்தியாரத ஏன் பேசுறாரு? அவரை கேளு. கேட்டா மட்டும் உண்மையை சொல்ல போறாப்லையா? சொல்ல மாட்டாரா? இல்ல சொன்னாட்டா சொல்லாமே போறாரு. சம்பளம் கொடுக்குறாருல அதை மட்டும் வாங்குறோம்ல. அதை அது எதுக்கு உனக்கு? அந்த தொகையை கூட முழுசா வாங்கி உங்க கையில தார ஜாமீன் மொத்தமா என்கிட்ட தெரியா? ஏன் என்ன ஆளை விடு, என்ன போட்டு கொலையா ஆளை விடா? எவ்வளவு சவுடானா நான் ஆணவ போட சொல்றேன். இவன் சொல்லி சோ போடுறதானு எவ்வளவு ஆணவமா எவ்வளவு திமிராணி இருந்த உன்னை விடவே மாட்டேன். வா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமிகள் ஈசோட்டோடு வசித்தோடு சொல்லக்கூடிய அசமாசு என்ன ஆற்ற? வா முட்டு வா. சோ போடல, என்னை மதிக்கல, என் கதாபாத்திரத்தை நீ கேவலப்படுத்திட, உன்னை விடவே மாட்டேன். ஏன் இப்ப என்ன சமாதானம்? இப்ப என்ன சமாதானம்? இவன் சொல்லி சோ போறதானே எவ்வளவு மண்டகனமா நீ உள்ள உட்கார்ந்திருந்த. ஐயோ நான் மண்டகனம்ல ஒரு நான் சொல்றேன் கேளியா? சோ போடலைல. நான் போடலையா? ஏன் என்ன காரணம்? திமிரு, ஆணவம், அகங்காரம். முழுசா கேட்கவே மாட்டியா? என்ன ஏன் நீ சோ போடல? ஆணவம் இல்ல திமிரும் இல்லையா? நீ சோ போட சொல்லும் போது ஐயா நான் அங்க போய் ஆயிருந்துட்டு குண்டியில விட்டுருக்கேன். குண்டியல் மணியா? அங்க இருந்துட்டு ஜோ போடுனா எப்படி? அங்க இருந்து போட்டு தொலைய வேண்டியதானே? எப்படியா கேக்கும் ஜோ? நான் கேக்குமாயா? அப்ப நீ ஆணவமாக திமிராக இல்லையா? நான் ஒரு பச்சை மண்ணு. நம்ப மாட்டேன். மந்தனை கிரிப்பா நின்ற கிரிப்பா நின்னா விழுந்துருவேன். தெரியுமா? உன்னை போட்டியில் வெற்றி கொண்டால் கப்பு தரதா சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மேடையில. டீ கப்பு கூட கிடையாது. சண்டை போடணும்னு சொன்னாங்களேப்பா. சண்டே என்னைக்கு போடியா நீ? சண்டே என்னைக்கு போடு, மண்டே என்னைக்கு? அப்ப நான் சண்டை போடுற ஆள் யாரு? உனக்கு சண்டை போடுறதுக்கு உள்ள ஆள் இருக்கியா? அப்ப நீ எதுக்கு முன்னாடி வந்த? நான் வந்துட்டே என்ன போறேன் போறையா? என்ன ஏயா போட்டு ஓத்த? முதல்ல சொல்ல நான் கதையை சுமூகமா நடத்திருப்பேன் இல்லையா? நீ எங்க சொல்ல விட்ட? என்னுடைய சரித்திரம் தான் தெரியும். சொல்றேன் எடுக்க. என்னைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாக்கியமா. அட என்ன? இதெல்லாம் நோட்டீஸ்ல படிச்சிட்டேன். அப்பா அம்மா பாட்டா பாட்டி பேர் எல்லாம் நீ படிச்ச? ஒன்றும் வேண்டாம். போய் டீ சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஷர் கூடி இருக்கு. உங்க படபடன்னு வருது ஒரு மாதிரியா பார்த்தியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இப்ப நான் யாரை சந்திக்க வேண்டும்? ஒன்றும் சந்திக்கலாம், பேசாம உட்காந்துருச்சியா? நான் ஆளை வர சொல்றேன், அப்புறம் சந்திக்கலாம். போய போய